புதிதாய் புத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எது உன்னை உயிர்ப்புடனும் மகிழ்வுடனும் வைத்திருக்கிறதோ அதனுடன் எப்பொழுதும் நீ பிணைந்திரு. அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை சுவாரஸ்யமானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அமையும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். முதற்கண் இன்னைக்கு உங்களுடைய 100வது எபிசோட் இல்லைங்களா? வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி, மிக்க நன்றி சார். நம்ம நிகழ்ச்சி எப்பவுமே ரொம்ப சுவாரஸ்யமான தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கதையோடு நீங்க துவங்குவீங்க சார். தன்னம்பிக்கை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய முதுகெலும்பு போன்றது. ஆன்மீகம் அப்படிங்கறது அவனுடைய ஜீவ நாடி போன்றது இல்லையா? இது இரண்டும் இணைந்தால்தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கதை இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? 100%. முதல்ல இந்த 100வது நிகழ்ச்சி வரைக்கும் நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்த புதுயுகம் நிலையத்திற்கும் இந்த டெக்னிக்கல் ஸ்டாஃப் அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்ச்சி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆக்கின நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழக்கம் போல இன்னைக்கு ரொம்ப அருமையான கதை. அது என்னன்னா ஒரு குடும்பஸ்தர் தனக்கு ஞானம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மதகுருமாரை போய் பார்ப்பார். அந்த மதகுருமார் தெரியும் இவனுக்கு உபதேசம் பண்ணி ஞானத்தை வரவழைக்க முடியாது. அப்ப என்ன சொல்லுவார்னா, சகோதரரே, நீங்க உங்க வீட்டு திண்ணையில போய் உட்காருங்க. அந்த பக்கம் டெய்லி ஒரு சலவை செய்யும் தொழிலாளி கழுதையை கூட்டிட்டு போவாரு காலையில, மறுபடியும் சலவை செய்த துணிகளோட சாயந்தரம் அவர் வீட்டுக்கு போவாரு. இதை பாருங்க, உங்களுக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்லுவார். இவரும் ஒரு வாரம் அதை பார்ப்பார். காலையில கரெக்டா அந்த துணியை எடுத்துட்டு போவோம், அந்த கழுதைகளோட அந்த சலவை தொழிலை எடுத்துட்டு போவாரு. மறுபடியும் துவைச்சு எடுத்துட்டு போவாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் அந்த குருவை போயிட்டு கேட்பார், என்ன எனக்கு ஞானம் கிடைக்கும்னு சொன்னீங்க, ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அந்த குரு சொல்லுவாரு, காலையில அந்த சலவை தொழிலாளி அந்த கழுதைக்கு மேல அழுக்கு துணியை கொண்டு போகும்போது அந்த கழுதைகளுக்கு தான் அழுக்கு துணியை சுமக்குறோன்ற கவலை கிடையாது, வருத்தமும் இல்லை. அதே போல சாயந்தரம் எல்லாம் துவைச்சு சுத்தம் பண்ணி நல்ல சுத்தமான சலவை செய்த துணியை எடுத்துட்டு போகும்போது பெரிய சந்தோஷமும் இல்லை. அப்போ ஒரு மனிதன் கஷ்டம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறதும், சந்தோஷம் வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுறதும் தவறு. கஷ்டம் வரும்போது சந்தோஷப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் அது ரெண்டரை கலந்து நம்ம பார்த்தோம்னா அதுதான் உலகத்தோட மிக சிறந்த ஞானம். லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லபடியா ரன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுவார். நானும் இந்த நல்ல நாள்ல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, கஷ்டம் வரும்போது ரொம்ப அதையே திங்க் பண்ணி அதை பெருசு பண்ணாம, சந்தோஷம் வரும்போது அதை ரெட்டிப்பா கொண்டாடாமல், ரொம்ப சமமா எதுவுமே நம்மள ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப பேலன்ஸ்டா இருந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா நாளுமே இனிய நாளா இருக்கும், எல்லா நாளுமே நல்ல நாளா இருக்கும், எல்லாருக்கும் உங்களால அதனால பயனுண்டு என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த வாழ்க்கையை இன்னும் இதுவரைக்கும் வாழ்னா கூட இன்னிலிருந்து நீங்களும் நானும் வாழ முயற்சிப்போம். கண்டிப்பா சார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்க சொல்லக்கூடிய ஆன்மீகம் கலந்த தன்னம்பிக்கை கதையை கேட்கும் போதே இந்த நாள் இந்த நிமிஷம் மட்டும் இல்ல, வாழ்க்கையில எந்த ஒரு தருணத்திலையும் கண்டிப்பா நம்மால வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு புத்துணர்வு மனசுல கண்டிப்பா வருது சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? நாங்க பண்ருட்டில இருந்து பேசுறோம் சார். பண்ருட்டில இருந்து யார் பேசுறீங்க? ரெட்டியார் பேசுறீங்களா? 100வது வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ரெட்டியார் சார். நல்லா இருக்கீங்களா? சார் சார், உங்களுக்கு 100வது வாழ்த்துக்கள், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி சார். இந்த புதுயுகம் டிவி ஓனர்ஸ் பிளஸ் இந்த டெக்னிக்கல் ஸ்டாஃப் உங்களை போன்ற நேயர்களுக்கு நான் முதலே வாழ்த்து சொன்னேன், நன்றி சொன்னேன். நீங்களும் நிறைய இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்து ஆதரவு அளிக்குமா அன்புடன் கேட்டுக்கொள்றேன் சார். சார் சொல்லுங்க ரெட்டியார் சார். அடுத்தது சார், வீட்டினுடைய வாசலுக்கும் டைரக்ஷனுக்கும் ராசிக்கும் சம்பந்தம் இருக்கா? என்னோட ஆண்டாள் வாஸ்து ஆராய்ச்சிப்படி, என்னுடைய ஒரு 20 வருஷம் உழைப்பின்படி நான் சொல்லக்கூடிய விஷயம் சம்பந்தம் இல்லைன்றது என்னோட தாழ்மையான கருத்து சார். ஐயா, வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா சார்? ஆமா சார், கேளுங்க. என்னுடைய வீடு தெற்க பார்த்த வீடு சார். சரிங்க சார். சார் டிவி பாக்காதீங்க, போன்ல உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சார். 2 வீடு அட்டாச்மெண்ட். அதான் நீங்க சொன்னீங்களே பிரதர் சிஸ்டர் எல்லாம் 6 வீடு ஏதோ இருக்கு, பின்னாடி தெற்கு பக்கம் காலி இருக்குன்னு சொல்லிட்டு. 2 வீடு அட்டாச்மெண்ட். ஒரு வீடு எங்க சகோதரி பேர்ல இருக்கு. சரிங்க சார். அந்த வீடு புழக்கத்துல இல்ல. சரி.
நாங்க வரைக்கும் இப்ப புழக்கத்தில் இருக்கிறோம். மையத்துல வந்து தாய் செவுரு இருக்கு. மேல வந்து டாப் ஃப்ளோர்ல 3rd ஃப்ளோர்லயும் குறுக்கால வந்து செவுரு வச்சிருக்கேன் கைப்பிடி அளவுக்கு. உங்க கேள்வி என்ன சார்? ரெடியா சார்? நீங்க சுருக்கமா அதனுடைய தாக்கங்கள் நம்மள எங்க வீட்டை தாக்குமா? இல்ல, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நீங்க உங்க பையன் கூட வந்து அப்ராட்ல இருக்காரு, யூஎஸ் இருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க நான் வெஜிடேரியன் வீட்டுல யாருமே சாப்பிடாதீங்க சார். அசைவ உணவு வந்து முதல்ல சொல்லிருக்கேன். பூச நட்சத்திரம் வள்ளலார். இல்ல வள்ளலார், அதனாலதான் சொன்னேன் சார். நீங்க ஏற்கனவே பூச நட்சத்திரம் சொன்னீங்க. நீங்களும் பண்டுட்டில இருந்து பேசுறீங்க. வள்ளலார் வாழ்ந்த பூமிக்கு பக்கத்து ஊர் உங்களோடது. நீங்க சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க ஒரு 100 பேர் அசைவம் சாப்பிடறத ஸ்டாப் பண்ணுங்க சார். ரெண்டாவது விஷயம், எந்த இடமுமே புழக்கம் இல்லாம இருக்கக்கூடாது சார். கூடுமான வரைக்கும் அந்த இடத்தையும் புழக்கத்துக்கு கொண்டு வாங்க. உங்களால நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். ரெடியா சார்? நல்ல கேள்வி கேட்டது நன்றி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். ஒவ்வொரு மனிதனுடைய நேர்மறையான எண்ணங்களை ஊக்குவிக்கும் வகையில அற்புதமான தகவலை நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களுக்காகவே சொல்வீங்க சார். இன்றைய தகவல் கேட்க நாங்க ரெடி. ஸோ நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி என்னன்னா வந்து நம்ம நல்ல புத்தம் புதிய புது சட்டை வந்து போட்டுட்டு வந்து ஒரு துக்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த புது சட்டைக்கான ஸ்மெல் வந்து அந்த இடத்துல இருக்காது. அந்த துக்க வீட்டோட எண்ணத்தால அந்த சட்டையே ஒரு நாத்தம் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். நீங்க இதே ஒரு அழுக்கு சட்டையை போட்டுட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்க சட்டை அழுக்கா இருந்தா கூட, நாத்தம் உங்களுக்கு இருந்திருந்தா கூட, அந்த கல்யாண வீட்டோட சந்தோஷம் என்ன பண்ணுனா அந்த சட்டையோட ஸ்மெல்லே மாத்திரும். ரொம்ப சந்தோஷமான மனநிலைக்கு வந்துடும். அப்ப நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ரெட்டியார் இப்ப கேட்ட கேள்விக்கு நான் சம்பந்தப்படுத்தி சொல்றேன். எண்ணம் தான் வாழ்க்கை. என்னங்க வாழ்க்கை அப்படின்னு கேட்கறவங்க நான் சொல்றது எண்ணம் தான் வாழ்க்கை. அப்ப அந்த எண்ணம்ன்றது எப்ப வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்மளை சுத்தி இருக்க எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவா இருந்தோம்னா நம்மளோட எண்ணம் எப்பவுமே நல்லா இருக்கும். நம்ம எண்ணம் நல்லா இருந்ததுன்னா நல்ல வாசுபடியுள்ள வீடு கிடைக்கும். நல்ல ஜோதிட பண்ணா நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. உங்க பேர் ஆட்டோமேட்டிக்கா நியூமராலஜி படி நல்ல பேருன்னு சொல்லிடுவாங்க. எல்லாமே நல்லபடியா ஆயிடும். அப்போ நல்ல எண்ணத்தை வளர்ப்போம். நல்ல எண்ணத்தை வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியான வேர்டு என்னன்னா, அதிசயம் நடக்கும் என்று நம்புங்கள். பிலீவ் இன் மிராக்கிள்ஸ். எப்படி ஆண்டாள் வந்து ரங்கநாதனை கல்யாணம் பண்ண முடியும் நம்பினாலோ, அதே போல உங்களாலையும் நீங்க வந்து எனக்கு அதிசயம் தினமும் நடக்குது, தினமும் நடக்கும், நாளைக்கும் நடக்கும், நேற்றும் நடந்ததுன்னு நம்பினீங்கன்னா எப்பவுமே உங்க லைஃப்ல வந்து அந்த பிலீவ் இன் மிராக்கிள்ன்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் புரிந்ததா இருக்குன்றது என்னால உறுதியா சொல்ல முடியும். அதே போல ஆல் இஸ் வெல் என்ற வார்த்தையும் ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. கஷ்டம் வரும்போது இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணுங்க. உங்க லைஃப்ல எப்பவுமே நெகட்டிவிட்டின்ற விஷயம் இருக்காது. லைஃப் ஃபுல்லாவே வந்து ஃபில்ட் அப் வித் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் தாட்ஸ்ன்றது என்னால உறுதியாக சொல்ல முடியும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வணக்கம். யார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன சார்? இணைப்புல இருக்கீங்க, போன்ல எங்க கூட பேசுறீங்க. சங்கர் பேசுறேங்க. சங்கர் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அண்ணன் கேளுங்க. சொல்லுங்க சார். எங்க அண்ணன் 2013 வீடு கட்டினாரு. சரிங்க. அதுல இருந்து அவர் பல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஓகே சங்கர் சார், சார் இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். சங்கர் வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க டிவி வால்யூமை வந்து ரெடியூஸ் பண்ணிடுங்க, இல்ல டிவி ஆஃப் பண்ணிடுங்க. உங்க கேள்வி, உங்க அண்ணன் வீடு கட்டாரு. அண்ணனுக்கு மூத்தது பெண் குழந்தை, 2வது பையனா சார் அவருக்கு? ஆமா, பையன் வந்து கல்யாணமே ஆகலைங்க அவருக்கு. யாருக்கு? எங்க அண்ணனுக்கு திருமணம். இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகல. உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கு முன்னாடி பொண்ணு உண்டான்னு கேக்குறேன். அக்கா வந்து. ஓகே, அப்ப வந்து பொண்ணு பையன் தான் சார். இப்ப நீங்க கேக்குற விஷயத்த வச்சு நான் சொல்றேன். ஒண்ணு. 2வது விஷயம், உங்க வீடை பொறுத்த வரைக்கும் அது எல்லை வரைக்கும் மூடப்பட்டு கட்டணம் கட்டிங்களா? காம்பவுண்ட் இல்லாம? காம்பவுண்ட் இல்லாம கட்டுதுங்க. ரெண்டுமே அதாவது ரெண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது சார். அப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன சங்கர், நல்ல ஆண்டாள் வாஸ்து நிபுணர்கள் வந்து கடலூர்ல கண்ணன் இருக்காரு, பாண்டில ரவி இருக்காங்க, பாக்கியலட்சுமி நெய்வில் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு அதை பர்ஃபெக்டா பண்ணீங்க, உங்களால அந்த வாஸ்து என்பதை வந்து உணர முடியும். இதுல பரிகாரங்கள் கிடையாது சார். இந்த பணத்தை கொடுத்து எந்திரமோ தகடோ மோதிரமோ மாட்டல உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் ஏற்படாது. பணம் தான் விரயமாகும். நல்ல பக்காவா வந்து ஆண்டாள் வாஸ்து ரூல் படி அது மாற்றப்படும் பட்சத்தில் 100% உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றி சங்கர், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இன்றைய பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை. ஒரு பெரிய ஜென் துறவி, அவங்களுக்கு எப்படின்னா வந்து பிச்சை எடுத்து தான் வந்து உணவு உண்ணும் போது அவர் எல்லா இடத்துலயும் போய் வந்து பிச்சை கேட்டிருக்காரு. அப்ப மிகப்பெரிய பணக்காரன் ஒரு குதிரை மேல உட்காந்துருக்காரு. அவர்கிட்டயும் ஒரு பிச்சை கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு பிச்சை கொடுக்க முடியாதுன்னு திட்டுவார். இவர் பேசாம இருப்பார். இன்னும் அவனுக்கு கோவம் வந்து ரொம்ப அதிகமா திட்டுவார். அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்ட ஆரம்பிப்பார்.
அவர் ஒன்னும் கூலா இருப்பாரு, எந்த கோவமே படாம முகம் வந்து சாந்தமா இருக்கும். இவன் ரொம்ப ஒன்னும் கடுப்பானவன் அந்த பணக்காரன். இன்னும் இவ்வளவு திட்டுற உனக்கு அறிவு இல்லையா, வந்து கோவமே படமாட்டேன்னு சொன்னப்போ அந்த ஜென் துறவி என்ன சொல்லுவாருன்னா, இப்ப இந்த குதிரை மேல நீ உட்காந்துருக்க, இந்த குதிரைக்கு யார் சொந்தக்கார? நான் தான் சொந்தக்கார். இந்த குதிரை நீ என்கிட்ட கொடுத்துட்ட, இப்ப நான் உட்காந்துருக்கேன்னா யார் குதிரைக்கு சொந்தக்கார்? நீ தான் சொந்தக்கார். நீ குதிரையை கொடுக்குற, நான் வேணான்னு சொல்லிடுறேன், எனக்கு அந்த குதிரையை வேணான்னு சொல்லிடுறேன். அப்ப அந்த குதிரைக்கு யார் சொந்தக்காரு? அப்ப மறுபடியும் நான் சொந்தக்காரன் ஆயிடுவேன். அதே போலதான் நீ என்ன திட்டுற, அந்த வார்த்தைகளை நான் ஏத்துக்கல, அப்ப அந்த வார்த்தைகளை யாருக்கு போகும்? உனக்கு தான் போகும்னு சொல்லுவார். அவன் வெட்கி தலை குடிஞ்சிருவான். அப்போ இந்த இடத்துல என்ன புரியும்னா, எமோஷன் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன் சொல்லுவோம். எவன் ஒருவன் எமோஷனை கட்டுப்படுத்துறானோ, 100% கண்ட்ரோல்டா இருக்கானோ, அவனால் உட்கார்ந்த இடத்தில் பணத்தை அளப்பரிய முறையில் வந்து பணத்தை ஈர்க்க முடியும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். நானும் அட் டைம்ஸ் வந்து ஒரு நம்ம கோபம் வரும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணப்பறதான் லைஃப்ல வந்து பெரிய பெட்டர் ரிசல்ட்ஸ் நான் பார்த்தேன். சோ நீங்களும் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்களால் பணத்தை ஈர்க்க முடியும். தெளிவா சொன்னீங்க சார். அதாவது வார்த்தைகள் வந்து உன்னுள் இருக்கும் வரைதான் நீ அதற்கு எஜமானன், உன்னை விட்டு நான் வழியாக வெளியே வந்தால் அது உனக்கு எஜமானன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பான தகவல் சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? கேசவன், திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். கேசவன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சார். உங்களுக்கு சொந்த ஊர் எது கேசவன்? வாழ்க வளமுடன் சார். எனக்கு சொந்த ஊர் திருச்சிங்க சார். ஓ, கேசவன்ற பேருக்கு அர்த்தம் என்ன? ஒரு பெரிய ஒரு சிக்னிபிகன்ஸ் உண்டு தெரியுமா? சொல்லுங்க சார். குருவாயூரப்பன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அந்த கோயில் யானை பேர் வந்து கேசவன் சார். அப்படிங்களா? ஆமா, ரொம்ப அற்புதமான பேரு. இல்ல உண்மையிலே வந்து அது நான் ஒரு மிரண்ட விஷயம். குருவாயூர் கோயில்ல அந்த கேசவன்ற பேரே வந்து ரொம்ப லக்கி நேம் சார். அது சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். அங்க ஒரு யானை கூட கேசவன் பேர் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுதான் நானும் சொல்றேன். உங்க கேள்வி கேளுங்க கேசவன் சார். வந்துட்டு எனக்கு வீட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை சார். அதாவது வடக்கு வாசல் இல்ல விட்டுருங்க. ப்ராப்ளம் இல்லைன்னா அதை பத்தி பேச வேண்டாம் கேசவன். ப்ராப்ளம் இல்லைன்னா அதை பத்தி பேச வேண்டாம். நீங்க கேட்க வேண்டிய கேள்வி கேளுங்க. அது ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே வாஸ்து வந்து தொழில் புரியுற இடத்துக்கும் இந்த வாஸ்து பொருந்துமா சார்? இல்ல கம்மகேன் திருப்பி கேளுங்க. இப்ப நம்ம வடக்கு வாசல்ல இருக்க வீடு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்றோம் இல்ல சார்? ஆமா. அதே மாதிரி நம்ம தொழில், அதாவது ஒரு நிறுவனத்துல ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றோம் இல்லையா, அங்கே அந்த வாஸ்து வந்து ஒர்க் ஆகுங்களா? 100% சார், 100%. இப்ப நான் இப்படி கேட்கலாம். இப்ப நீங்க அப்படியே லைன்லயே இருங்க சார். அதாவது நீங்க தொழில் நிறுவனம் எப்படி இருக்கோ அதுல என்ன குறைபாடுகள் இருக்கோ அதே குறைபாடுகள் தான் நம்ம வீடு இருக்கும் சார். அதுல என்ன நிறைய இருக்கோ அதே நிறையோட தான் நம்ம வீடு இருக்கும் சார். அது நீங்க போகக்கூடிய பேங்கா இருக்கலாம், நீங்க வந்து உங்க குழந்தைங்க ஸ்கூலா இருக்கலாம், எல்லாமே வந்து ஒரு இன்லைன் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்னு சொல்லுவாங்க சார். அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணி தான் இருக்கும். இது உண்மை சார். நீங்க அடுத்த கேள்வி ஏதாவது உண்டா கேசவன்? இந்த குழந்தையோட இதை பத்தி கேட்கணும். பாப்பாவுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, டிப்ளமா. சரி, அது வாஸ்து சரிங்க சார். நான் அடுத்த தடவை லைன்ல வரப்ப இன்னும் டீட்டெயிலா கலெக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட தாராளமா கேளுங்க சார். ரொம்ப பொறுமையா நிதானமா கேட்ட கேசவன், உங்களுக்கு எனக்கு அன்பான வாழ்த்துக்கள். நல்ல வாழ்க்கையை வாழ, மென்மேலும் புகழ் பெற்று உங்க குழந்தைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க நானும் வந்து ஆண்டாளை வேண்டிக்கிறேன். நன்றி சார். வணக்கம், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பாக மகான் ஷீரடி சாய்பாபா அவர்களை குறித்த அதிசயிக்க தகவல்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், நம்பிக்கை அப்படிங்கிறது பிறரையோ அல்லது பிற பொருட்களையோ சார்ந்து வைப்பது. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம மேல நாமே வைத்துக் கொள்வது இல்லையா? வாழ்க்கையில எதை இழந்தாலும் பரவாயில்ல,
தன்னம்பிக்கை மட்டும் உடன் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். இன்னைக்கு நீங்க சொல்ல போற தகவல் தன்னம்பிக்கை நாயகனை குறித்ததா நாயகியை குறித்ததா? தன்னம்பிக்கை நாயகன் நியூயார்க், அமெரிக்கால இருக்கக்கூடிய நியூயார்க் நகரத்துல 1946 பிறந்தார். பிறக்கும் போது இடது தாடையில வந்து பக்கவாதம் வந்துதான் அவர் பிறந்தாரு. அவர் முகம் ரொம்ப கோணலா இருக்கும். அவரால் பிறப்பிலே திக்குவாய் உண்டு. ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அந்த கிண்டல் பண்ணனால வந்து அவங்களை அடிக்கிறதுக்காக குத்து சண்டை கத்துக்கிட்டு ரவுடி மாணவன்ற ஒரு பேர் வேற. இப்படியே படிப்பு முடிச்சாரு. அவங்க அப்பா வந்து ஒரு முடி வெட்டும் ஒரு தொழிலாளி. அவரும் இவருக்கு 9 வயசுக்கு போது வீட்டை விட்டு போயிடுறாரு. இவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. இவர் முடி வெட்டுறாரு. சினிமாவில் நடிக்க சான்ஸ் ஏறாரு. ஒரு டைம்ல வந்து வாடகை கொடுக்க முடியாம வீட்டை விட்டு துரத்தப்படுறாரு. அவர் கடைசியா தங்கிட்ட இருந்த தன்னோட அன்பு செல்ல நாயை $25 விற்கக்கூடிய சூழ்நிலை, அதையும் வித்து வாழ்க்கை நடத்தினார். நியூயார்க் பஸ் ஸ்டாண்ட், அந்த ஹார்பர் பஸ் ஸ்டாண்ட்ல பல நாட்கள் அந்த குளிர்லயே தங்கி இருந்தார். அவர் ரொம்ப கஷ்டம். அந்த குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த எதிர்க்க இருந்த லைப்ரரியில காலையில திறந்த உடனே போய் புக்கு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல வந்து பெரிய நாலேஜ் வந்து அவர் நிறைய திரைக்கதைகள் எழுதி கொஞ்சம் சின்ன சின்ன ரூபாக்கெல்லாம் விற்கிறார். ஒரு டைம்ல வந்து வெப்னருக்கும் முகமது அலிக்கும் 1975 மிகப்பெரிய குத்து சண்டை போட்டி நடக்குது. அந்த போட்டியை பார்த்தப்பறம் இவர் அதை வச்சு ஒரு திரைக்கதை எழுதுறாரு. அந்த வெப்னர் வந்து தோத்தாலும் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவார். அப்போ இந்த திரைக்கதை வந்து கிட்டத்தட்ட 1500 டைரக்டர்ஸ், சினிமா ஏஜென்ட்ஸை கொடுத்து எல்லாராலுமே நிராகரிக்கப்படுவார். கடைசியில வந்து ஒரு நிறுவனம் வந்து $1,00,000 நான் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை கொடுன்னு சொல்லும் போது, இல்ல நான் தான் ஹீரோவா நடிக்கணும்னு சொல்லுவார். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் $1,60,000 $1,25,000 கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு கம்பெனி $2,00,000 தரணுவாங்க. மூணாவது கம்பெனி $3,60,000 தரேனாங்க. நான் ஹீரோவா நடிச்சாதான் வந்து பண்ணுவேன், இந்த கதையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு கம்பெனி ஒத்துக்கிட்டு இவர் $35,000 சம்பளம் கொடுத்து வெறும் $1 மில்லியன் ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் $225 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 25 வருஷம் அவர் தான் ஹாலிவுட்டை வந்து கலக்கினவர். அவர் தான் சில்வஸ்டர் ஸ்டாலின். அவர் அந்த படத்தோட பேர் ராக்கி. அதாவது பக்கவாதம், வேலை கிடையாது, ரவுடின்ற பேரு, குடியிருக்க இடம் கிடையாது, சாப்பிட உணவு கிடையாது. ஆனால் அதன் பிறகு அவர் நடந்தாலே கோடிக்கணக்கான டாலர் கொட்ட அளவுக்கு அவர் வந்து லைஃப் மாத்தினா ஒரே ஒரு விஷயம் தான் அவர் எல்லாருக்கும் சொன்னது, நம்பிக்கை. நான் எந்த இடத்துலயும் என் நம்பிக்கை தளர விடல. அப்ப ஸ்டாலின் வந்து நமக்கு சொன்னதான் நம்ம நீங்களும் நானும் எடுத்துக்கணும். எந்த சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, நம்பிக்கை மட்டும் தளர விடாதீங்க. நம்ம வந்து சாதிக்க பிறந்தவர்கள்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. லெட் அஸ் வின் தி கேம் டுகெதர் அப்படின்றது மட்டும் தான் உங்களோட தாரக மந்திரமா இருக்கணும். கண்டிப்பா சார், நீங்க சொல்றது கேட்கும் போதே மனதுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை தானாக எழுகிறது. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ராஜேந்திரன் பேசுறேன் சார். ராஜேந்திரன் சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வாழ்க வளமுடன் சார். ஒட்டஞ்சத்திர ராஜேந்திரன் சார். நான் வந்து தெற்கு முன்ன வாசப்படிங்க சார். சரி சார், இல்ல உங்க கேள்வி கேளுங்க. நான் அதுக்கப்புறம் உங்க வீட்டோட அமைப்பை நான் யூகம் பண்ணிக்கிறேன் சார். போட்டிக்கு வந்து கீழே கிழக்கு வாசல் ஏதாவது கீழே தனிச்ச மாதிரி போட்டிருக்கோம். அது ஏதாவது வாசுக்கு ஏதாவது குறைபாடு வருங்களான்னு வந்து அதுதான் கேக்குறேன். படி வந்து லாபம் நஷ்ட கணக்குல வரும்போது நஷ்ட கணக்குல வருது, அது அதாவது கணக்கு வரும். நீங்க என்ன தொழில் பண்றீங்க சார்? லாரி தான் சார். கமிஷன் பண்ண லாரி வந்து லாரி வச்சிருக்கோங்க. வேற ஒன்றும் லாரி ஓட்டுறீங்களா? லாரி வாடகை ஓட்டுறீங்களா? லாரி சொந்த லாரி தான் வச்சிருக்கீங்க. ஐயா, நீங்க வந்து இதெல்லாம் பார்த்து தான் லாரி எல்லாம் சொந்தமா வாங்குனீங்களா இல்ல எப்படி? ஆமாங்க. எதெல்லாம் பார்த்து? வாஸ்து பார்த்து நாங்க வீடுல கட்டிக்கிறோம்ங்க. சரி, பரவாயில்லைங்க, இருக்குங்க. எனக்கு வந்து ஒரு டவுட்டுங்க, படி வந்து இல்ல நான் கேக்குறது என்னன்னா, இல்லையா நீங்க இப்ப வாஸ்து பார்த்து வீடு கட்டதுக்கு அப்புறம் நல்லா ஆயிட்டீங்கன்றது ஒத்துக்கிறேன். படிக்கட்டுல லாப நஷ்ட கணக்கு பார்த்து தான் வந்து இவ்வளவு தூரம் பெரிய ஆள் ஆனீங்களான்னு கேக்குறேன். அதெல்லாம் இல்லைங்க சார். இப்ப நாங்க திடீர்னு முதல்ல இருக்கும்போது ஒரு நாங்க வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம். ஓகே. அப்ப வந்து படி முதல்ல வந்து லாப கணக்குல இருந்துச்சு. இப்ப வந்து வைக்கும்போது வந்து மேல ஏறும் போது இல்ல, எனக்கு நான் எதுக்காக இவ்வளவு டீட்டெயில்டா பேசுறேன், லாப நஷ்டம் எல்லாம் பிரயோஜனம் இல்லாத விஷயம் சார். நீங்க அப்படி வந்து லாப நஷ்டம் பாக்குறீங்க அந்த படிக்கட்டு விஷயத்துல, இன்னொரு படிக்கட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்க, இல்ல ஒரு படிக்கட்டை கம்மி பண்ணீங்க சார். நம்ம வந்து உங்களோட ப்ராப்ளம் இப்போ சொல்றோம், உங்க வடகிழக்கு கட்டாயம் இருக்கும் சார். உங்க வீட்டு வடகிழக்கு கட்டாயம் இருக்கா, வடமேற்கு வளர்ந்துருக்கா? இல்லைங்க, வடமேற்கு வந்து வளர்ந்துதாங்க, மேலதாங்க இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன், வடமேற்கு வளர்ந்துருக்கும், வடகிழக்கு கட்டாயம் இருக்கும் சார். உங்க ப்ராப்ளம் வடகிழக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணீங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்க ராஜேந்திரன். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். ஷீரடி சாய்பாபா மிகப்பெரிய மகான். அவரை பார்க்கும்போது நம்ம மனதிற்குள்ள ஒரு அமைதி எழும். அவருடைய சச்சரிதம் படிக்க படிக்க வாழ்க்கை மீது நம்பிக்கையும் நம்ம மீது தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக எழும் இல்லையா? அவரை குறித்த அற்புதமான தகவல்கள் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. 100%. நான் இது வரைக்கும் சாய்பாபான்ற ஒரு விஷயத்த நான் வந்து மீடியால பேசுனதில்லை.
எனக்கு ஒரு பர்சனல் அனுபவம் உண்டு. நான் ஆண்டாள் தவிர வேறு எந்த கோயிலுக்கும் நான் போனதில்லை, போக மாட்டேன். அதாவது ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் போது என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது, நீ ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு போனால் அது வந்து உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்தே ஆகணுன்ற ஒரு நிலைமை. ஆனால் அங்கே போனால் தான் நடக்கும்ன்றது. இன்ஃபேக்ட் அங்கே போனதுக்கப்புறம் நடந்தது. அதுக்கப்புறம் அதாவது நான் போனப்போ அந்த கோயிலோட சேர்மனே நின்று எல்லாம் கொப்பரை தேங்காய் கொடுத்து சால்வை போட்டு இந்த 4:30 மணிக்கு வெந்நீர் இதெல்லாம் முதல்ல ஆளாக நிற்க வச்சு ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு எதுக்காக நம்மள ஷிரடி கூப்பிட்டாருன்னு போகும்போது ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அவர் மறைந்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை, ஆண்டாள் பிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை. நிறைய ஜீவ சமாதிகள், சித்தர்கள் ஜீவ சமாதிகள் எல்லாமே செவ்வாய்க்கிழமையில தான் ஏற்பட்டிருக்கு. ஆண்டாளும் வந்து கண்டெடுக்கப்பட்டவள், ஷிரடி சாய்பாபாவும் கண்டெடுக்கப்பட்டவள். எனக்கு வந்து இப்ப நீங்க யாராவது வந்து இப்ப நாளைக்கு அவர் நான் வந்து இந்து சாமின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் பெருமாள் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு சிவன் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு வந்து முஸ்லீம் மதத்துல இருக்க பெரிய ஒரு கடவுளா சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா, இவர் ஆண்டாளோட இன்டர் கனெக்டட் பர்சனாலிட்டி அப்படின்றதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதை வந்து யாரும் நான் டிபேட்டுக்கெல்லாம் நான் தயாரா இல்லை. இது என்னோட சொந்த அபிப்பிராயம், சொந்த கருத்து, இது உண்மையான கருத்து கூட. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அங்க சில சமிக்ஜைகள் எப்படி ஆண்டாள் கோயில எனக்கு கிடைச்சதோ அதே போல விஷயங்கள் அங்க கிடைச்சது. ஆண்டாள் வந்து சரணாகதி என்ற ஒரு விஷயத்தை அதிகம் வலியுறுத்தியுள்ள ஆண்டாள் தான். அதுக்கு உதாரணம் ஆண்டாள் தான். சரணாகதியின் உச்சகட்டமே ஆண்டாள் தான். அதே போல சாய்பாபாவும் வந்து சரணாகதின்ற ஒரு விஷயத்தை அதிகம் வலியுறுத்திருக்காரு. குலதெய்வ வழிபாட்டை பத்தி ஜாஸ்தி பேசுனது ஷிரடி சாய்பாபா தான். எல்லாத்த விட மேல உங்ககிட்ட ஒருத்தர் உதவி கேட்டு வராங்க அப்படின்னு சொன்னா, அந்த உதவி கேட்டு வரனுக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாம அவங்க உதவி கேட்டு வரல, அப்ப தயவுசெய்து உதவி பண்ணுங்கன்னு சொன்னது அவர் தான். இது வந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு சின்ன பிட் நோட்டோட இதை நான் முடிக்கிறேன். வரும் வாரங்கள்ல அங்க நடந்த ஒரு 2-3 நிகழ்வுகள், பிரம்மாண்டமான பொதுவா பப்ளிக் தெரியாத நிகழ்வுகளை பத்தி நான் வந்து இன்னும் டீட்டெயில்டா பேசுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்கள். கண்டிப்பா சார். மகான் சாய்பாபா அவர்களை குறித்து நம்ம கேட்க ஒரு நாள் 2 நாள் இல்ல, வாழ்க்கை முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நீங்க சொல்ல போற தகவல் கேட்க நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சேலம் மாவட்டத்துல முகிலன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க. உங்க பேர் என்ன சார்? முகிலன் சார். முகிலன். முரளி. சொல்லுங்க முரளி. முகிலனா? ஆமா சார். சொல்லுங்க முகிலன். சார் இந்த பூர்வீக பாகம் சார் வந்து ஒரு அண்ணன் தம்பி பாக பிரச்சனை நீடிக்கும் சார். இதுக்கு இந்த சீராது காசு தான் காரணங்களா, அது என்ன காரணம் சார்? நீங்க சேலத்தை எங்க இருந்து பேசுறீங்க முகிலன்? ஓமலூர் சார். ஓமலூர். இது நீங்க வாஸ்து காரணமா இருக்கும் நம்புறீங்களா? ஆமா சார், வாஸ்து தெரியல பாக பிரச்சனை பிரிச்சு சொல்றாங்க. அப்போ உங்க கேள்வியே தவறு இல்லையா? வாஸ்து காரணம் தெரிஞ்சுக்கிட்டு வாஸ்து காரணமா இருக்குமான்னு கேக்குறீங்க. இது வாஸ்து தான் 100% காரணம் சார். இப்போ வந்து உங்க அண்ணன் 2 அண்ணன்கள், உங்களுக்கு 2 அண்ணனா? உங்களுக்கு மொத்த காலமிடம் சித்தப்பார் ஒருத்தர், பெரியப்பார் ஒருத்தருங்க. சரி. அவங்க சார் உங்க சொத்து மதிப்பு எவ்வளவு சார்? சார் 5 சென்ட் சார். இல்ல, எவ்வளவு மதிப்பு எவ்வளவுன்னு கேக்குறேன் சார். 1 crore. 1 crore தான் வந்து இப்ப நீங்க எல்லாம் பேசாம இருக்கீங்க, அப்படிதானே? ஆமா சார், அது பிரிக்க முடியாது. அதான் சார், இது கொஞ்சம் அந்த மேச்சேரியில் இருக்கிற பத்ரகாளி அம்மன் ஒரு நல்ல கோயில் சார். அந்த கோயிலுக்கு போங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து உங்க வீட்டுல வந்து தென்மேற்கும் வடமேற்கும் ப்ராப்ளம் சார். அதுவும் குறிப்பா வடமேற்கு ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம். அதை ரெக்டிஃபை பண்ணீங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க சார். அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். நல்ல கேள்வி கேட்டது. நன்றி முகிலன், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இவ்வளவு நேரம் வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். அதே அற்புதமான ஆன்மீக தகவல், நல்ல நேர்மறை சிந்தனை எப்படி எழச் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வழியையும் எங்களுக்கு காமிச்சீங்க. தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கதைகள், மகான் ஷீரடி சாய்பாபா அவர்களை குறித்த அற்புதமான தகவல், நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி. நேற்றே சொல்லியிருந்த ஒரு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு திருச்சியிலிருந்து ஒரு நேயர் கூப்பிட்டு இருந்தாரு. அவரோட பேர் என்னன்றது மட்டும் நீங்க வந்து அவர் என்ன கேள்வி கேட்டது என்னோட ஆபீஸ் நம்பருக்கு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா, என்னுடைய 110 கன்சல்டன்ஸ் த்ரூ தமிழ்நாட்டில் இருக்கவங்க கிட்ட வந்து நீங்க கேலண்டர், ஆண்டாள் கேலண்டர் வைக்கலாம். ரொம்ப ஸ்பெஷல் கேலண்டர், திருப்பாவை கேலண்டர். அதுதான் இன்றைக்கு போட்டி. ஸோ அப்பதான் நீங்க கவனமா இனிமேல் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்க நான் நம்புறேன். இன்றைக்கு நான் பங்களாதேஷ் போறேன். நான் போயிட்டு வந்து பங்களாதேஷ் பற்றிய சிறப்பு தகவலுடன் அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அந்த வாய்ப்புக்கு நன்றி. ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இவ்வளவு நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.